ஹலோ மக்களே, என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறதா, இல்லை வந்து பீப்புள்ஸ்ன்னு சொல்கிறதா, கைஸ்ன்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லைட்டை மறைச்சா நல்லாயிருக்கு, இந்த ஆங்கிள் நல்லாயிருக்கு, இந்த பக்கமும் நல்லாயிருக்கு. ஓகே ரைட். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மெக்டொனால்ட்ஸ் போக போகிறோம். மெக்டொனால்ட்ஸ் போயிட்டு மெக்காப்புச்சினோ குடிக்க போகிறோம். ஸோ வந்து இங்கேருந்து கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அப்படியே வந்து ஒரு ரைடு போயிட்டு அப்படியே வந்து மெக்டொனால்ட்ஸ் விசிட் பண்ணிவிட்டு மெக்காப்புச்சினோ குடிச்சிட்டு அப்படியே வந்தோம்னா இன்றைக்கி டே ஃபுல்ஃபில் ஆயிரும். ஓகே போகலாமா? அப்புறம் போய் வாட்ச் எடுத்துகிட்டு வரேன். ஸோ வந்து மெக்டொனால்ட்ஸ் வந்து இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு எப்படியும் ஒரு 11 வரைக்கும் இருக்கும். ஏன்னா வந்து 11 to 11 தான் இருக்கும் மெக்டொனால்ட்ஸ் எப்பயுமே. ஸோ டின்னர் முடிச்சாச்சு. நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு கேப்பச்சினோ குடிக்கலாம். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் மெக்டொனால்ட்ஸ் போய் விசிட் பண்ணி கேப்பச்சினோ குடித்ததே கிடையாது. பட் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி குடிக்கிறோம். கப்பு போட்டாச்சு. அடுத்து நம்ம போய் கேமரா எடுத்துகிட்டு வரணும். ஓகே, கேமரா இங்கே இருக்குது. ஸோ இது வந்து மவுண்ட்டு. இது வந்து வெர்டிக்கல் மவுண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு ஹரிசாண்டல் மவுண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மேக்னெட்டிக் இது. ஸோ கேமரா வந்து இந்த வீடியோவிலே ரிவீல் பண்ணிட்டேன். ஓகே, என்கிட்ட இருக்கிறது வந்து DJI Action 4 கேமரா தான். ஸோ இதை வந்து நம்ம ரிஃப்ரெஷன் ஆகுது. ஓகே, 2 கிளிக் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா கேமரா வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது வந்து இது இடையிலலாம் வந்து இது மாட்டிட்டு இதை நாம்பில் மாட்டிட்டோம் அப்படின்னா கலந்து விழுந்துடும் அப்படின்ற மாதிரி எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஸோ இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அடுத்தது நம்ம தலைவன் ஹெல்மெட்டு, இந்த பேட்மேனை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பேட்மேனை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெல்மெட்டை வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ஃபேஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து இங்கே இந்த ஹெல்மெட் நாபில் வந்து நம்ம வந்து கேமரா மவுண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டு இல்லையா, அதில் வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி திருப்பி ஸ்க்ரூ வந்து டைட்னிங் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கேமரா வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இதுதான் பெரிய டாஸ்க்லாம் இல்லை, சின்ன டாஸ்க் தான். பட் வந்து என்னென்னா கொஞ்சம் இதாக இருக்கும், ஹார்டாக வேர்க்குது. ஃபேன் மோடில் ஃபேன் போட்டால் வந்து நாய்ஸ் வந்து சரியாக கேட்காது. அதாவது வந்து வாய்ஸ் சரியாக கேட்காது. நாய்ஸாக இருக்கும், வாய்ஸ் சரியாக கேட்காது. இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேமராவிலேருந்து இந்த கேமராவுக்கு சுவிட்ச் ஆக போகிறோம். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு ஃபேட் அவுட்டு ஃபேட் இன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கேமரா வந்துடும். இந்த கேமராவுக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம கேஜெட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஹெல்மெட்டை வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஹெல்மெட் வந்து மவுண்ட் பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ இதில் 2 நாபில் வந்து இது செகண்ட் ஒனில் 2த்துலேயுமே வந்து சேமாக இன்செர்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஒனில் வளைச்சி இப்படி டைட் பண்ணோம் அப்படின்னா டைட் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட ட்ரிக்ஸு. யாருக்காவது வந்து தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி ஷூ வேணாம், செப்பல் போட்டுப்போம். ஸோ செப்பல் போட்டு ரெட் கலர் ஹெல்மெட், ரெட் கலர் ஷூ இல்லை, ரெட் கலர் வாங்கலாம் தான் நினச்சேன். பட் வந்து அது யூசேஜ் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ண மாட்டோமா. ஸோ எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் அதை வாங்கலை. ஓகே, இப்போது பைக்கு இங்கே இருக்குது. ஸோ இங்கே 2 கார் இருக்குது. 2மே என்னோடய ட்ரீம் காரு. அதை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவேன். பர்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் தென் கர்ச்சீஃப் இருக்குது, கப் இருக்குது, வாட்ச் இருக்குது, கீ இருக்குது. ஓகே, நைட் லைட் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். மழை வராமல் இருந்தால் சரி.
லிட்டில் மிஸ்ட். மெக்டொனால்ட்ஸ் கிட்ட வந்தாச்சு. நமக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. சாரி, லெஃப்ட் இல்லை, ரைட் சைடு. கேஎஃப்சியும் இருக்குது. போயிருக்கலாம், பட் இருந்தாலும் பொறுமை கிடைக்கணும் தெரியுது. நம்ம ஃபாரினில் வாங்குற மாதிரி இது ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவோமா? ஸோ ஃபாரின்லாம் வந்து இப்படி காரில் வந்து இப்படியே போயிட்டு இப்படி ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே ஜன்னல் வழியாக வாங்கிட்டு அப்படியே இப்படி சுற்றி இங்கே பில் கவுண்டரில் பே பண்ணுவாங்க. பே பண்ணிவிட்டு அப்படியே இப்படி காரில் வாங்கிட்டு அந்த ஆர்டரை வந்து இங்கே பிக்கப் பண்ணோம். இங்கே பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம காரை நிறுத்தி கார்லேயே உட்காந்து சாப்பிட்டு போனோம். ஸோ இதுதான் வந்து மெக்டொனால்ட்ஸோட ஃபாரின் ஸ்டைலு. பட் இங்கே வந்து சேர்ஸ்லாம் இருக்குது, நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து உட்காரலாம் போல். அதனால் வந்து நம்ம இங்கே பைக்கை வந்து பைக் ஸ்டாண்டில் போட்டு அடடா எப்பயுமே வந்து நியூட்ரு பண்ணிட்டு தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணுவேன். இன்றைக்கி பேசிக்கிட்டே கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டாண்டு நியூட்ரு ஆகிடுச்சு, பேசிக்கிட்டே கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ உள்ள வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னே தெரியல. சரி போவோம். ஆஃப் பண்ண சொன்னாங்கன்னா கேமராவை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. பைக் அங்கே இருக்கு, பரவாயில்ல. ஒரு இனோவா நிற்கிது, பயங்கரமாக இருக்குது. ஸோ மெக்டொனால்ட்ஸ் பொம்மை நான் லாஸ்ட்டாக வந்து ஃபன் மாலில் அந்த பொம்மை பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தேன். புஷா ஃபுல்லாக பிரதர் ஒரு கேப்புச்சினோ ஒன்று. ரெகுலர்லேயே கொடுத்துருங்க, அவ்வளோதான். இங்கேயே சாப்பிட்றது. ம் Received payment of INR 186.07. Thank you.
ஆக்சுவலாக எவ்வளோ 196. நம்ம வெயிட் பண்ணுவோம், அவங்க கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்குள்ளே வந்து கேமரா வந்து பார்த்துக்கலாம்.